அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன தான் கவிதைகள் தேடி தேடி படித்தாலும் அதில் ஏதோ ஒரு சில கவிதைகள் தான் நம்ம ஆழ்மனது தோடும். ஸோ அப்படி தான் நான் இப்போது ஒரு புத்தகத்தை படித்தேன். எழுத்தாளர் வினயன் எழுதிய எச்சிக்கொல்லி அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் ஒரு கவிதை, என்ன கவிதைனா, அதுவுமே இப்போது நடக்கிற பிரச்சனைக்கு, அதாவது இந்த திருப்பதி லட்டு இஷ்யூக்கு இது ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இந்த கவிதை, இந்த கவிதை. அப்புறம் என்னுடைய பர்சனலாக சில விஷயம் நடந்தது, அதுக்கும் இது ஒத்து போகுது. என்ன கவிதை நான் படிக்கிறேன், கேளுங்க. மாட்டுக்கறி கடைகள் நெரிசல் மிகுந்திருக்கின்றன. மாட்டுக்கறி கடைகள் நெரிசல் மிகுந்திருக்கின்றன. டாக்டர் சொன்னாருங்க, தம்பி வைத்தியத்துக்கு தான் வாங்கிட்டு போகிறேன். இந்த பெரிய பையன் என்னத்தை கண்டான்னு தெரியல, நடுக்குட்டி தான் பறக்குது என மேலத்தெரு அண்ணான்கள் வரிசையில் இருக்கின்றன. எங்க? மாட்டுக்கறி கடையில். செத்த மாட்டை தூக்க கூப்பிட்ட இவர்களின் அப்பாக்கள் ஆன்மா சாந்தி அடையிட்டோம் கோமாதா அப்படின்ற அந்த கவிதையை முடிச்சிருக்காரு. எனக்கு இந்த கவிதை படித்தாலும் ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம்னாக்கா, இப்போ இடையில நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய நண்பன் தொலைபேசிக்கு ஒரு ஃபோன் வந்துருந்து. அதில் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவன் ஃபோன் பேசிட்டு வச்சுட்டான். யாரெல்லாம் கேட்கும் போது இதுமாரி மச்சான் ஃபோன் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, இதுமாரிப்பா பீஃப் வேணும், நான் எவ்வளோ காசு வேணால் போட்டு வரேன், எனக்கு பீஃப் வேணும்பா, எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்கள. அதேமாரி முக்கியமாக அந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல், அதேமாரி சொல்லாமல் தெரியாமல் எடுத்துகிட்டு வா வீட்டுக்கு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காப்புல. சரி, அதே சமயம் சரி ஓகேடா, ஏன்னா அவங்க இங்கே இருக்காங்க, அதனால் அவங்க மறைக்கலாம் சாப்பிட்றத. சரி ஓகே அப்படின்ட்டு. சரி, எதுக்காக வாங்க சொன்னார் கேட்கும்போது தான், இல்லை டாக்டர்கிட்ட போயிருக்காப்புல, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அங்கே போனதுக்கு நம்ம என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் உடனே சரியாகாது, இதுக்கு ஒரே வழி பீஃப் சாப்பிட்டா உடனேக்கா கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் வாய்ப்பு இருக்குது, சரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு மருத்துவரே சொல்லியிருக்காரு போல. சரி, அதனால் அவர் இது கண்டினியூ எடுத்துருக்காரு போல். எனக்கு அப்போ தான் தெரியும் அவன் சொன்ன பிறகு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா, மருத்துவராலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த மாட்டு இறைச்சி பீஃப் பண்ணுதுனாக்கா, அப்போது நீங்கள் அது ஏதோ ஒரு தீண்டப்படாத ஒரு பொருளாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா உயிர் காப்பாற்றுது, உங்களுடைய உயிரை காப்பாற்றுது. ஏன்னா அது சாப்பிட்டா தான் உங்களுடைய அந்த நோய் குணமடைந்த மருத்துவரே சொல்லியிருக்காங்க போது, அப்போது நீ அதை புனிதமாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மறைச்சி கொண்டு போகணுமோ இல்லை தெரியாமல் சாப்பிடணும் அவசியமெல்லாம் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா உன்னுடைய குணத்தை, உன்னுடைய உடம்பு சரி பண்ணுது, உன்னுடைய நோயை சரி பண்ணுது. அப்போ நீங்கள் புனிதமாக தான் பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ என்னன்னா, மாட்டுக்கறி சாப்பிடணும் அனைத்து பேரையுமே இங்கே தீண்டத்தகாதவங்க பார்க்குறாங்க. அப்படி இல்லை, இங்கே என்ன, அங்கே அனைவருமே அது இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்றாங்க. ஏன்னா அதோடைய பெனிஃபிட் என்னன்ட்டு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டாக்கா, அந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க, அந்த ஜிம்முக்கு போகிறவங்க, அந்த கராத்தே போகிறவங்க, இப்படி அது மருத்துவர்களே பரிந்துரை செய்கிறாங்க இது சாப்பிட சொல்லி, ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை சாப்பிட்றதுனால நீங்கள் ஏதோ ஒரு தீண்டப்படாத ஒரு நபராக நீங்கள் பார்க்கறது ஒரு அவசியம் இல்லாத ஒன்று. அதேமாரி இப்போது திருப்பதி லட்டு அந்த விவகாரமும் ஒரு அவசியமற்றது. இது ஒரு பெரிய அரசியலாக மாற்றி பண்ணிட்டுருக்காங்க. அதான் நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, அப்போ அந்த 5 வருஷமாக நீங்கள் அந்த லட்டு சாப்பிட்ருக்கீங்க, அந்த லட்டில் சேர்ந்துக்கிற நெய்ன்றது மாட்டு இறைச்சியோடைய நெய். அப்போ நீங்கள் மாட்டுக்கறி தான் சாப்பிட்ருக்கீங்க, அப்போ உங்களை எந்த பட்டியலில் சேர்க்கறது, நீங்கள் எந்த சாதியை போனீங்க, ஓகேங்களா? இப்போ பல கேள்விகள் எழும்புது. நீங்கள் ஒரு மாட்டு மூத்திரத்தை உடம்பு தெளிச்சுக்கிட்டாலோ, இல்லை கோயிலில் நீங்கள் தெளிச்சு விட்டாலோ இங்கே புனிதமாக ஏற்படுத்த கிடையாது. அப்போ நீங்கள் சாப்பிட்ட அந்த மாட்டுக்கறி, அந்த நாக்கு, ஓகேங்களா, அந்த லட்டு நாக்கு அறுத்து போட்டுருங்களா, வயிற்றுக்குள்ளே போச்சு, வயிற்றை கிழிச்சு போட்டுருங்களா, என்ன பண்ணுறதா நீங்கள் அப்படி பண்ணுங்க, அதான் புனிதமானது. நீங்கள் பண்ணுற புனிதமான செயல்பாங்க அதான், ஓகேங்களா? அதனால் சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணாதீங்க. நன்றி.